நாம் கண்களை மூடி ஆண்டவரை வரவேற்போமா? Shall we close our eyes and welcome the Lord? ஆண்டவரிடத்திலே வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. Whoever comes near to the Lord, the Lord doesn't push them away. அவர் நம்மை அன்போடு அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். He is a God who welcomes us lovingly and blesses us and be with us. இப்பொழுதும் நாம் எல்லா கவலைகளையும் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு அவரை நேசிப்போம் பிரியமானவர்களே. Even on this day, let's push away all our sorrows and worries and love Him, my beloved ones. அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கின்றார். கவலையேன் கலக்கம் ஏன் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு இந்த காலை வேளையிலே, ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. Oh Lord, even on this Sunday morning, we are here to praise you, Lord. ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இந்த இடத்துல இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி சுவாமி. Oh Lord, you call us and bless us, and even you are with us today. We thank you, Lord. பரிசுத்த ஆவியானவரே, தயவாக இறங்கி வருவீராக. Oh Holy Spirit, we pray that you will come down for us in favor. எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. Even now wash us and make us holy. உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்புவதாக. May your holy presence fill this entire place. உம்முடைய வல்லமை நிரப்புவதாக. May your mightiness fill this place. இங்கு வந்திருக்கிற உமது பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக. May you stretch out your arms and bless all your children who are here ஆண்டவரே, today. நீர் அப்படியே ஆசீர்வாதமான நாளை இன்றைக்கு கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, because you're going to give us a blessed day for today. நன்றி அப்பா, எங்களோடு கூட வந்து பேசும். Thank you, Father. Come and talk to us. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம் மீது எப்படி அன்பாய் இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். On this day we are going to see how God is loving to us. யாக்கோபு 4:5 வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ளே வாசமாயிருக்கிற நம்முடைய தேவன் நம் மீது வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாராம். In James 4:5 we can read that the Lord who loves us, He is giving us a lot of grace. நமக்குள்ளே எப்படி அவர் வாசமாக இருக்க முடியும்? How can He dwell in us? ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே அவர் இறங்கி வருகிறார். He is coming down to us through the Holy Spirit. அப்படி வரும் பொழுது அவர் நம்மை வைராக்கியத்தோடு ஆசீர்வதிக்கிறார். When He is coming through to us in that way, He is blessing us mightily. அவர் சாதாரணமானவர் அல்ல. He is not a normal person. மனுஷர்கள் நம்மை நேசிப்பது போல அவர் நம்மை நேசிப்பதில்லை. He doesn't love us as man loves us. அவருடைய நேசம் வைராக்கியம் உள்ளது. His love is mighty and great. நேசம் எப்படிப்பட்டது என்று உன்னத பாட்டு 8:6 நாம் பார்க்கிறோம். We can read in Songs 8:6 how love is. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதா இருக்கிறதாம். It is much more deeper than the valleys. அதனுடைய தழல் அக்கினி தழலை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. It is more great like a fire. அவர் அப்படிப்பட்ட வைராக்கியமான அன்புடைய தேவன். He is such a God who loves us mightily. ஆனால் அதே சமயத்திலே வல்லமையுடைய தேவனாக நம்மோடு இருக்கிறார். And at the same time He is a mighty God in our presence. எரேமியா சொல்லுகிறான், எரேமியா 20:11 பாருங்கள்,
அவர் என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். In Jeremiah, we can read that He is with us in His mighty presence. நமக்குள்ள இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சாதாரணமானவரா? பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். The God who dwells in us, is He a normal person? No, He is the one who is mighty and really mighty God. இன்றைக்கு நாம் நம்முடைய பயங்களை எல்லாம் எடுத்து போட போகிறார். Today He is going to remove all our fears. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம். You may have come here with a fear of your future. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பயங்கரமானவர் என்று நீங்கள் அவரை நேசிக்கும் பொழுது எல்லா பயங்களையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். But the God who dwells in us is a mighty God, and He loves you. He will remove all the fears from you. ஆனால் அதே சமயத்திலே வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். At the same time, He is with us as a mighty God. இயேசுவானவர் இந்த உலகத்திலே இருந்த பொழுது நாம் மத்தேயு 28:18 பார்க்கிறபடி, when Jesus was living on this world, when we see in Matthew 18, அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. He said that all authority is given to Him in heaven and in earth. அவருக்கு வானத்தில் மட்டும் அதிகாரம் இல்லை. He is not only having power in heaven. இந்த பூமியில் இருக்கிற நம் மீதும் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. He has power in man who is living on the earth and everything that is dwelling on the earth. இந்த பூமியிலே அவர் உலாவிக் கொண்டிருந்த பொழுது அவர் மக்களை நேசித்தார். அவரோடு கூட இருந்த சீஷர்களை அதிகமாக நேசித்தார். When He was dwelling on this earth, He loved the people very much. He loved His disciples very much. ஒரு முறை ஊழியத்தை முடித்து படவில் ஏறியவர்கள் எல்லாரும் போன பொழுது, Once after finishing His ministry, when He left on the boat, இயேசுவானவரோ களைப்போடு படகின் பின்னணியிலே உறங்கிக் கொண்டிருந்தார். Jesus was sleeping at the back of the boat after finishing His அந்த ministry. சமயத்திலே பாருங்கள், பயங்கரமான புயல் வந்தது. And that time we can see that there was a great storm. சீஷர்களுக்கோ பயம். And the disciples were afraid. தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவானவரை எழுப்பினார்கள். They were trying to wake up Jesus who was asleep. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கதறினார்கள். They were asking, Lord, we are being destroyed. Are you not afraid? இயேசுவானவர் உடனே பாசத்தோடு அன்போடு தூக்கத்திலிருந்து எழும்பி காற்றை அதட்டினார். And Jesus lovingly, kindly, He woke up and then He stopped the storm. கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். He looked at the storm and said, be calm. நாமும் அப்படித்தான் பிரியமானவர்களே, நமக்கு கஷ்டம் என்று வரும்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரை எழுப்புகிறோம் அல்லவா? And we are also like that, my beloved ones, where even when we are in trouble, we call the Lord, Lord. கஷ்டம் என்று வரும் பொழுது இருளுக்குள்ளே இருப்பது போல பிசாசு நம்மை அமிழ்த்து போடுகிறான். When we are in troubles, the devil puts us in darkness. தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 143:3 பாருங்கள். And King David says in Psalms, அவனுக்கு கஷ்டம் வந்த பொழுது சொன்னான், சத்துரு என் பிராணனை தரையோடே நசுக்குகிறான் என்று. When he was in problems, he said that the devil is really pushing him hard. வெகு காலத்திற்கு முன்பு மரித்தவர்கள் போல என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான் என்று தாவீது சொல்லுகிறான். King David is saying that like those who have perished long time ago, likewise I'm feeling the same way. இப்படித்தான் கஷ்டம் வரும் பொழுது நாமும் தவிக்கிறோம் அல்லவா? Is this the same way when trouble comes we are also struggling? ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கதறுகிறோம். We are crying to the Lord that Lord please save us. இப்படிதான் சீஷர்களும் ஆண்டவரை எழுப்பினார்கள். Even in this way, that's how the disciples also were calling unto Jesus. ஆண்டவர் நம்மை பார்த்தும் அப்படித்தான் சொல்லுவார். The Lord will also look at us and tell the same thing. என் பிள்ளைகளுக்கு படாத பாடுபடுத்துகிற இந்த
பிரச்சனையே இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுவார். The trouble that is making my children in a difficult situation, be quiet. அதிகாரத்தோடு சொல்லுவார். He will tell that in authority. ஏனென்றால் அவருடைய நேசம் வைராக்கியம் உள்ளது. Because his love is powerful. அப்படி அவர் சொன்ன பொழுது என்ன நடந்தது? When he said like that, what happened? காற்று நின்று போய் கடல் அமைதலாயிற்று. The wind stopped and the sea was calm. எழுந்து நின்று சொன்னார், என் அன்பான சீஷர்களே, ஏன் பயப்பட்டீர்கள்? He woke up and said, my dear disciples, why were you afraid? உங்களுடைய விசுவாசம் எங்கே போனது? Where is your faith? இப்படித்தான் நம்மை பார்த்தும் சொல்லுவார். Is this how he will also look at us and say, என் பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் எங்கு போனது? my children, where is your faith? நான் உங்கள் மீது எவ்வளவு நேச வைராக்கியம் வைத்திருக்கிறேன். How much of love that I have got for you? ஏன் என்னை விசுவாசியாமல் போனீர்கள் என்று கேட்பார். Why didn't you put faith in me? நாம் ஆண்டவரே, நீர் அன்பானவர், நீர் நல்லவர், என்னோடு கூடவே பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படும் அல்லவா? When we tell the Lord that, Lord, you are good, you are loving, and I know how much of love you have for me, He will be very happy. சீஷர்கள் பாருங்கள், அதன் பிறகும் கூட அவர்களுக்கு ஒரே பயம். Even if you look at the disciples, even after that, they were very afraid. ஐயோ, இவர் எழுந்து நின்று காற்றை அதட்டுகிறாரே, கடலை அதட்டுகிறாரே, இவருக்கு கடலும் காற்றும் கீழ்ப்படுகிறதே என்று, இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எங்கிருந்து வந்தாரோ என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். Oh, even he can stop the wind, he can calm the sea. What kind of man is he? Where did he come from and how is he? They might look at him surprisingly. இந்த நாட்களிலே பாருங்கள், உலகத்தார் இப்படித்தான் பயத்தினாலே நிரம்பி இருக்கிறார்கள். Even in these days you can see that those people at the world are filled with lot of fear. பிசாசு அவர்களுடைய கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். The devil has blinded their eyes. நாம் இயேசுவானவரை பற்றி சொல்லும் பொழுதும் அவர்களுக்கு அதை நம்புவதற்கு ஒரே பயம். Even when we tell them about Jesus, they have a lot of fear to believe in him. பிசாசினுடைய காரியம் இதுதான். This is how the devil works. பயத்தை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்திற்குள்ளே வைப்பது. He will bring the fear and put in our hearts. ஆனால் ஆண்டவரோ எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? But how is our God? நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். The Spirit who dwelleth in us is with us with strong jealousy. நாம் வைராக்கியமாக ஆண்டவரை நேசிக்கும்படி செய்கிறார். He draws us to love God even in more closer. நீங்களும் ஆண்டவரை நேசிக்கிறபடியினால் தான் இன்றைக்கு ஆசையோடு அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? Even today, because you love God, that's why you are here to come and receive from Him. முதலாவதாக நாம் இந்த நேச வைராக்கியத்தோடு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்க போகிறோம். Firstly, we are going to see that in this love, how the Lord is going to do. முதலாவதாக ஆண்டவர் நம்மை தம்முடைய கண்மணி போல காப்பாற்றுகிறாராம். Firstly, we are seeing that He is taking care of us like an apple of His eye. நாம் சகரியா 2:8 பார்க்கும் பொழுது, when we see in Zechariah 2:8, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று. we see that those who touches you is touching the apple of His eye. அப்படியே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். Exactly the same way the Lord is saving us. யாராவது நம்மை தொட்டு விட்டால் போதும், if anyone touches, that's it. அவருடைய கண்மணியை தொடுவது போல அது இருக்கிறதாம். It is like touching His apple, நாம் the apple of His eye. சாதாரணமாக கண்ணிலே தூசி விழுந்து விட்டால் உடனே அதை தட்ட முயற்சி செய்கிறோம் அல்லவா? Even when dust falls in our eyes, we quickly try to remove it. ஆனால் கண்ணின் இமையோ மூடிக்கொள்ளுகிறது. But the eye closes. அந்த கண்மணியை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. It is trying to take care of the eyes. இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை காப்பாற்றுகிறார். This the same way the Lord is saving us. அவருடைய அன்பு ஒரு தாயினுடைய அன்பை போன்றது. His love is like a love of a mother. உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். I would like to say a story for an example. என்னுடைய தகப்பனார் சிறு வயதில் இருந்த பொழுது ரொம்ப குறும்பு செய்வாங்க. When my father was young, he used to be very naughty. அவர் ஒரு முறை
கையிலே மாவை வைத்து அரிசி மாவை வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். Once he was having rice flour in his hand and eating it. அப்பொழுது அவருடைய நண்பர் ஒருவர், தம்பி எனக்கும் கொஞ்சம் கூட என்று சொன்னார். At that time, one of his friends asked him, "Brother, can you give me some?" அப்பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? Then you know what he did? மாவுக்கு பதிலாக சுண்ணாம்பு மாவு குவியல் ஒரு இடத்திலே குவித்து வைத்திருந்தார்கள். Instead of giving the flour, he gave something else. சுண்ணாம்பு, that will burn the tongue. Lime powder, lime paste powder. that will burn the tongue. அது நாக்கிலே பட்டால் போதும், அப்படியே எரிந்து விடும். When you put that in your tongue, it will burn your tongue. இவர் என்ன செய்தார்? ஓடி போய் அந்த சுண்ணாம்பு மாவை எடுத்து, அப்பா இது சாப்பிடு, நல்லா இருக்கும் சாப்பிடு என்று சொன்னார். What he did was he quickly ran and took the lime powder and gave to the boy, saying that you eat this, this is very nice. அவருடைய நண்பரும் பசியோடு இருந்ததனாலே அப்படியே கையில் உள்ளதை வாயில் முழுவதும் போட்டுக்கொண்டார். And when his friend was very hungry, he just took the lime powder and put it inside his mouth. என்ன நடந்திருக்கும் பாருங்கள். Imagine what would have happened. அவருடைய வாயெல்லாம் பொத்து போய்விட்டது. His mouth was all swollen. சின்ன வயது சிறுவனாக இருந்த பொழுது, when he was very young at that ஓடி time. போய் உடனே என்னுடைய தகப்பனாருடைய நண்பன் தன்னுடைய தாயினிடத்திலே போய் எல்லாவற்றையும் சொன்னார். Immediately the friend ran to his mother and told everything that had happened. தாய் சும்மா இருப்பார்களா? Do you think the mother would be quiet? உடனே வந்தார்கள் சண்டைக்கு. Immediately she came for a quarrel. என்னுடைய தகப்பனாருடைய தாயாரிடத்திலே நேராக போய், உங்க பையன் என்ன பண்ணிட்டான் பாருங்க என்று சொன்னார். She came directly to my father's mother and said that, look what your son have done. இப்படி ஒரு வால் பையனை பெத்து வச்சிருக்கீங்களேன்னு சொன்னாங்க. You have given birth to such a mischievous boy. அவங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? Do you think the mother will be quiet? அதெல்லாம் கிடையாது. She said no such things. உங்க பையன் தான் சுட்டித்தனம் பண்ணுவான். Your son is the one who is naughty. அவன் ஏதாவது ஒரு மாவை எடுத்து வாயில போட்டுருப்பான். He would have taken some powder and put in his mouth. என் மகன்லாம் அப்படி இருக்க மாட்டான். My son is not like that. என் மகன் தங்கம். My son is like gold. ஏனென்றால் எங்க அப்பா பெயர் தங்கசாமி. This is because my father's name was தங்கசாமி. Tangasamy. என் மகன் தங்கம் என்று சொன்னார். She said that my son is gold. தாயினுடைய உள்ளம் அதுதான் பிரியமானவர்களே. That's how the mother's heart, my loved ones. தன்னுடைய மகன் தவறு செய்திருந்தாலும் அதை தவறு என்று வெளியே யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள். Even when their son has done some wrong things, they would not even say it is wrong to others. ஆனால் என்னுடைய தகப்பனாருடைய நண்பனும் அவருடைய தாயும் வெளியே போன பிறகு, But when my father's friend and his mother went out, என்னுடைய தகப்பனார் சொல்வார்கள், நான் நல்ல அடி வாங்கினேன் எங்க அம்மாட்ட என்று. my father would say that I received a good whacking from my mother. இதுதான் நம்முடைய பரம தகப்பனுடைய உள்ளமும் பிரியமானவர்களே. This is how our heavenly Father's heart is also, my loved ones. நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவன் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக நமக்கு உதவி செய்வார். The God who is in us will help us with a mighty strong heart. நாம் என்னதான் தவறுகள் செய்து, ஆண்டவரே நான் இதை செய்து விட்டேனே, உம்மிடத்திலே வர எனக்கு பயமாக இருக்கிறதே என்று சொன்னாலும் கூட அவர் நம்மை அணைத்து கொண்டு தம்முடைய கண்மணியை போல காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். Even if you have done anything wrong and we feel shy to come in His presence, when we say, Lord, we confess our sins and please help us, He is ready to welcome us and draw us near to Him. அவர் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கொடுக்காமல் நம்மை மன்னித்து நமக்காக அவர் மன்றாடுகிற தேவனாக இருக்கிறார். He is a God who doesn't reward us according to what we have done, but He will do greater things for us and forgives us. அதற்காகவே அவர் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். For that reason He gave Himself as a sacrifice on the cross. இன்றைக்கும் சொல்லுவோம் பிரியமானவர்களே, Even today we shall say, my beloved ones, ஆண்டவரே நான் குறைவுள்ளவள் என்னை மன்னியும் என்று கதறுவோம். Let's cry to the Lord that, Lord, I am unworthy, please forgive me. அவர் நம்முடைய குறைகளை பெரிதாக எடுத்துக்கொள்வதே இல்லை. He doesn't take
think our wrongs seriously. இன்றைக்கு நமக்குள்ளாக இறங்கி வருவார். Today He will come down in us mightily. எப்படி வருவார்? How will He come? வைராக்கிய வாஞ்சையோடு வருவார். With a great zeal of love He will come down to ஆண்டவரே us. நீரே என் அடைக்கலம் என்று அவரிடத்திலே அடைக்கலம் போகும் பொழுது இந்த காரியத்தை செய்வார். When we say, Lord, you are my refuge, and when we go to Him, He will do these things. ரூத் அப்படித்தான் செய்தாள். That's what Ruth did. ரூத் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். When you see at Ruth's 2nd chapter, ரூத் தன்னுடைய மாமியாரோடு கூட அவளை பற்றிக்கொண்டு எல்லா காரியங்களையும் செய்தாள். Ruth clung to her mother-in-law and did everything. அவளுடைய நகோமியினுடைய தெய்வமே தன்னுடைய தெய்வம் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். She said the God of Naomi is also her God and accepted God. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறபடியினால் தான் என்னுடைய மாமியும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவரை பற்றிக்கொண்டாள். She said that because the Lord is good, and that is why my mother-in-law is also good, and she accepted the Lord. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னாள். She said, your God is my God. ஆகையினாலே போவாஸ் சொல்லுகிறான் பாருங்கள் ரூத் 2:12. And you can see that Boaz is saying in Ruth chapter 2 verse 12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்கிறான். He said that if you have come for shelter to the God of Israel, He will give you full blessings. அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு ஆண்டவர் நிறைவான பலன் கொடுப்பார் என்று சொன்னார். As you come into the shelter of His mighty wings, He will give you full blessings. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அதே போல கண்மணி போல காப்பாற்றுவார். Even today the Lord will take care of us as the apple of His eye. ஆண்டவரே நீர்தான் என் அடைக்கலம் என்று அவருடைய செட்டைகளின் கீழ் வரும் பொழுது இந்த காரியத்தை செய்வார். பிரியமானவர்களே, when we say that Lord you are my refuge, and when we come unto the shelter of His wings, He will do these things. இங்கு நாங்கள் புறப்படுவதற்கு முன்பதாக ஒரு சகோதரி எங்களிடத்திலே ஜெபிப்பதற்காக எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். When before we came down to Singapore, there was one sister who came to our house for prayer. அப்பொழுது அவர்கள் ஒரு சாட்சியை சொன்னார்கள். Then she told a testimony. என்னுடைய மகன் திடீரென்று அவனுக்கு விபத்து வந்ததினாலே கோமா நிலைமைக்கு போய்விட்டான். She said that because my son met with an accident, he went into coma. அவர்களுடைய மகன் குழந்தையாக இருந்தான். Her son was a child. இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. They didn't know what to do. அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினார்கள். They carried the child and ran to the hospital. மருத்துவர்கள் எல்லாரும் உதவி செய்தார்கள். All the doctors were trying to help. அந்த மகனை படுக்கையிலே போட்டுவிட்டு ஐயோ என் கணவர் என் உடன் இல்லையே என்று யாருமில்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டார்களா என்று கலங்கி கொண்டிருந்த அந்த சமயத்திலே பாருங்கள். When she left the child on the bed and she said, oh, the doctors can't help me, nobody is around me to help, will not anyone come and help me? When she was crying, அவர்களுடைய கணவர் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தனாலே கூட இருக்க முடியவில்லை. When her husband was working in the overseas, therefore he could not be with her. அந்த நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு இறங்கினது. At that time the presence of the Lord came down there. யாரோ அவருடைய தோளின் மீது கை வைப்பது போல இருந்தது. She felt that someone was touching on her shoulders. அவர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள், ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், ஏன் நாம் அழ வேண்டும் என்று அழுவதை நிறுத்திவிட்டார்கள். At that moment she realized that the Lord is with her. Why should I cry? And she stopped crying. ஆனால் அதே சமயத்திலே பாருங்கள், அந்த குழந்தை எழுந்து உட்கார்ந்து இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சத்தமாக சொன்னது. And even at that time the child got up and said, the blood of Jesus has victory and power, loudly. இவர்களுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. At that time she could not contain the joy. அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் என்னோடு கூடவே துணையாக இருந்தபடினாலே அவருடைய செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுவேன் என்று அவரை துதித்து அவர் பாடல்களை பாடி துதித்தார்கள். She said, because the Lord was with me, I will dwell with him under the shadow of his mighty wings, and she was praising God. இவர்கள் இப்படி செய்து கொண்டிருந்ததை பார்த்த மருத்துவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், என்ன இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது போல் என்று.
When she was doing such things, the doctors looked at her and said, "Is she mad?" இந்த சகோதரிக்கு ஆண்டவர் மீது அளவில்லாத அன்பு நேச வைராக்கியம் இருந்தது. This sister has a lot of love for the Lord. ஆகையினாலே ஆண்டவரே இறங்கி வந்தவர்களுக்கு உதவி செய்தார். Because of that, the Lord himself came down and helped her. தம்முடைய கரத்தினாலே அற்புதத்தை செய்தார். He did a mighty miracle with his hand. இதே போல நாமும் இக்கட்டு நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் பிரியமானவர்களே. Like this, we also call upon the Lord even in our times of trouble. கண்மணி போல நம்மை காக்கிற தேவன் அவரே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார். The Lord who takes care of us like the apple of his eye will come down himself and help us. ஒரு பாடல் இருக்கிறது, There's one கண்மணி song. உன்னை தொடுவோன் என் கண்மணி தொடுகிறான் என்று. There's one song that says, "He who touches you is touching the apple of my eye." தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? Those who know the song, will you join me with the song? உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோமா? தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என் காத்திடுமே. மதிலாக அன்பரே என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். என் தலைமுடியும் எண்ணினீரே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை மறக்காமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். The Lord is able to bless us without forgetting us. நமக்குள் வாசமாயிருக்கிற வைராக்கிய வாஞ்சையுள்ள தேவன் இரண்டாவது என்ன செய்கிறாராம்? The Lord who is dwelling in us with a great zeal of love, what is he doing secondly? அவர் நம்மை அவரை போலவே மறுரூபப்படுத்துகிறார். He is changing us into the image of himself. நாம் ஆண்டவர் இதை எப்படி செய்கிறார்? How the Lord is doing this? 1 கொரிந்தியர் 6:11 பாருங்கள். When you look at 1 Corinthians 6:11, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது இந்த காரியத்தை நமக்கு செய்கிறார். when we call upon the name of Jesus, he is doing these things to us. ஆண்டவரே, என்னை நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது, நீர்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று அவரை நம்பி இயேசுவே என்று அழைக்கும் பொழுது அவர் நம்மை அவரை போலவே மாற்றுகிறார். When we say that, Lord, I myself cannot cleanse myself, but when I call unto you, you will help me to clean myself. மாம்சம் பலவீனமானது, The flesh is weak, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. but the spirit is willing. நாம் இந்த ஆவியானவரை இன்றைக்கு வரவழைக்க போகிறோம். Today we are going to welcome this Holy Spirit. நீர் எனக்குள்ளாக இறங்கும். You come down
unto me. அப்பொழுது நீர் என்னை உம்மை போலவே மாற்ற முடியும் என்று கேட்க போகிறோம். And then we are going to ask him that then you will be able to change me as அவர் well. நமக்குள்ளாக வரும் பொழுது என்ன நடக்கிறது? When he comes in us, what is happening? அவரை போன்ற சிந்தையை அவர் நமக்கு கொடுக்கிறார். He is giving the same mind like him. ரோமர் 8:6 நாம் வேதத்திலே பார்க்கிறோம். We see in Romans 8:6 in the Bible. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று. The mind of the Spirit is for life and peace. இந்த ஆவியின் சிந்தை நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும்படி செய்கிறார். When this mind of the Spirit is given to us, He will help us to live in this world. நாம் பிழைத்திருக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். He is helping us to live in this எந்த world. நேரமும் அவர் கொடுக்கிற சிந்தனையோடு வாழும்படி செய்கிறார். Even at any time, He is helping us to live with His mind. மாம்சீகமாக நாம் பலவீனத்தோடு எதையும் சொல்லி விடாதபடி செய்து விடாதபடி நமக்கு உதவி செய்கிறார். He is helping us not to do anything in our weakness, in our flesh. இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இப்படித்தான் ஆவியின் சிந்தையினாலே நிரம்பி இருந்தார். Even when Jesus was living in this world, He was filled with this spirit of the mind. லூக்கா 22 அதிகாரத்திலே பாருங்கள். You look in Luke chapter 22. யூதாஸ் காரியோத்து இயேசுவானவரை காட்டிக் கொடுக்க வந்த பொழுது, When Judas Iscariot came to show Jesus, reveal Jesus to the enemies. நாமாக இருந்திருந்தால் நீ என்னோடு சீஷனாக இருந்து கொண்டு நீ என்னை காட்டிக் கொடுக்கிறாயா என்று அவன் வரும் பொழுது நாம் திட்டியிருப்போம். If it was us, we would have said, you were disciple with me, and now you are revealing me to them. We would have said that to Judas. ஆனால் இயேசுவானவரை பாருங்கள். But look at Jesus. ஆவியின் சிந்தையினாலே நிரப்பப்பட்டிருந்தனாலே என் சிநேகிதனே நீ என்னத்திற்காக வந்தாய் என்று சொன்னார். Because he was filled with the mind of the Spirit, and he said, my friend, why have you come? பேதுருவை பாருங்கள். அவன் கூட இருந்த இயேசுவானவரோடு இருந்த பொழுது, ஆண்டவரே எல்லாரும் உம்மை பிடிக்க வருகிறார்களே, பட்டயத்தை நாங்கள் எடுக்கட்டுமா என்று கேட்டார். Look at Peter. When they were coming to arrest Jesus, he said, Lord, everyone is coming near to you. Shall I take my sword? ஆண்டவர் மீது அளவில்லாத அன்பை அவன் வைத்திருந்ததினாலே என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் நான் எல்லாரையும் வெட்டி சாதித்து விடுகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு இதை கேட்டான். Because he had a lot of love for the Lord, he didn't realize what he was speaking. He was ready to kill everyone. ஆண்டவர் சொல்லுவதற்கு முன்பதாக பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டியே போட்டான். Before the Lord said anything, he cut the chief commander's ears. ஆனால் இயேசுவானவரோ ஆவியின் சிந்தையோடு கூட அவன் மீது அன்பு வைத்து அந்த வேலைக்காரனுடைய காதை திரும்பவும் ஓட்ட வைத்தார். Because the Lord was filled with the mind of the Spirit, with love, he put back the ear. இப்படிப்பட்ட சிந்தையை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். Even பிரியமானவர்களே, today, the Lord wants to give us this mind of the Spirit. நமக்கு எதிராக வருகிற எதிராளிகளை நேசிக்கும்படியான ஆவியின் சிந்தை. He is giving us the mind of the Spirit that loves even our enemies. சில சகோதரிகள் இப்படி ஜெபிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். I have listened to some sisters who pray like this. ஆண்டவரே, என் குடும்பத்திலே இவர்கள் எல்லாரும் எனக்கு இப்படி பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்கள், இவர்களை அழித்து போடும் என்று ஜெபம் செய்வார்கள். They will pray that, Lord, in my family all these people are causing a lot of problems, please destroy them. அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும், நாசமாய் போகட்டும் என்று ஜெபம் செய்வார்கள். They will pray that they shall lose everything, they shall perish. இப்படித்தான் மாம்சீக சிந்தையிலே நாம் சில வேளைகளிலே சொல்லிவிடுகிறோம். This is how sometimes we behave in our flesh. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆவியின் சிந்தையை கொடுக்க ஆவலோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, But even today, my beloved ones, the Lord is going to give us the mind of the Spirit. இயேசுவானவர் அதைத்தான் சொன்னார். That is what Jesus said. உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், Even love your enemies. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. Pray for them. இன்றைக்கு நாம் அதைத்தான் செய்ய போகிறோம். Today, that is what we are going to do. அது செய்வது மிகவும் கடினமான காரியம்தான். It is very difficult to do that. எங்கள் ஊழியத்தில் இப்படி அநேகர் எழும்பினார்கள். Even in our ministries, many people came like that.
கருணையாவை கட்ட ஆரம்பித்த பொழுது இவர்களுக்கு ஆண்டவரா சொன்னார் கட்டுவதற்கு என்று அநேகர் எங்களுக்கு எதிராக பேசினார்கள். When we were beginning to build Karunya, many people were telling, did God tell you this? And many people came against us. ஆண்டவர் சொல்லியிருந்தால் ஏன் ஏஞ்சல் மரித்து போக வேண்டும் என்று கேள்வி கேட்டார்கள். They were saying, if God has said that, why must angel die? ஆனால் நாங்களோ அவர்களை ஒரு நாளும் எதிர்த்து ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. Even because of God, we did not say anything against them. அந்த பொறுமையை ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்தார். God gave the patience to our family. அவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். The Lord helped us to pray for them. ஆண்டவர் இன்றைக்கு பாருங்கள், சத்துருக்களே இல்லாதபடி எல்லாரும் எங்களை நேசிக்கும்படியான நிலைமையிலே வைத்திருக்கிறார். Even today, the Lord has blessed us that we have no enemy but able to love everyone. எங்களுக்கு எதிராக பேசினவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதே கருணையா யூனிவர்சிட்டியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். Those children who spoke against us are now studying in that same Karunya University. அவர்களை நாங்கள் காப்பாற்றும்படியான நிலைமையிலே ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். The Lord has put us in a position where we are able to help them. உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார் பிரியமானவர்களே. Even my beloved ones, the Lord is able to do the same thing for you. நீங்கள் சில வேளைகளை நினைக்கலாம், இயேசுவானவர் ஒருவேளை அப்படி பேசலாம். You might think that sometimes Jesus might speak like that. அவர் ஆண்டவர் ஆகினாலே அவர் அப்படி இருக்கலாம். Because he is God, so he is able to be like that. இல்லை பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:17 You know, my beloved ones, the Bible is saying in 1 John 4:17. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோமா? Because how the same way he lived in this world, we are also living. அவர் நமக்குள்ளாக இறங்கும் பொழுது அவர் நமக்கு கபடற்ற இருதயத்தை கொடுக்கிறார். When he is living in us, he is giving us a heart without any anxiety or worry. அப்போஸ்தலர் 2:46 அதை நாம் பார்க்கிறோம். If we can see that in Acts chapter 2:4. இப்படி ஒரு தேவ மனிதர் இருந்தார். There was a man like this. சார்ல்ஸ் ஃபின்னி என்று ஒரு பெரிய ஆண்டவருடைய ஊழியக்காரர் ஒரு முறை There was one great man of God called Charles Finney. அவருக்கு ஆவியின் நிறைவு இல்லாதது போல ஒரு உணர்ச்சி இருந்தபடினாலே காட்டிற்கு யாரும் நடமாடாத ஒரு இடத்திற்கு போய் வேதம் வாசித்து வாசித்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். Once he had a great zeal for God, he did not feel the Spirit of God in him. ஒவ்வொரு முறையும் அவர் அதை செய்வாராம். He went to the jungle to go and pray, and every time he goes like that. ஆவியிலே குறைவாக இருப்பதாக நினைத்தால் உடனே எங்கேயாவது வெளி இடத்திற்கு போய் தனிமையாக ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிற ஒரு மனிதன். Whenever he feels that the Spirit of God is lacking in him, he quickly goes to somewhere very quiet and spend time with God. அப்படி ஒரு முறை ஜெபித்து வந்த பொழுது 2 குடிகாரர்கள் தெருவிலே நடந்து போய் கொண்டிருந்தார்கள். When he was praying like that, once there were 2 drunkards walking along the street. அவர்கள் கடையிலிருந்து வெளியே வந்து பொத்தென்று இந்த தேவ மனிதர் காலுக்கு முன்பாக வந்து விழுந்தார்கள். They came out from the shop and just dropped in front of this man of God. இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. He didn't know what to do. அவர்களை தாண்டியும் அவரால் போக முடியாது. He could not cross them over and walk also. சில நேரங்கள் கழித்து இவர்கள் 2 பேரும் எழுந்து இந்த மனிதரை பார்த்த பொழுது, ஐயோ இவருடைய முகம் நம்முடைய பாவங்களை உணர்த்துகிறதே என்று அதே இடத்திலே கதறி அழுதார்கள். When he looked at their faces, he remembered that their faces remember his sins, so he cried and prayed. சார்ல்ஸ் ஃபின்னி நோக்கி, ஐயோ உங்களுடைய முகம் எங்களுக்கு பாவத்தை உணர்த்துகிறதே, நாங்கள் செய்வது தவறு பாவம் என்று அது சுட்டி காண்பிக்கிறதே என்று அழுதார்கள். When they woke up and saw the face of Charles Finney, they said, your face reminds us of our own sin, and they cried for their sins and இந்த asked for தேவ forgiveness. ஊழியரும் இதுதான் சமயம் என்று ஆண்டவராகிய இயேசுவை அவருடைய தியாகத்தை குறித்து அவர்களுக்கு சொன்னார். And this time the man of God shared about Jesus to this and the sacrifice that he has made for them. இதே போல ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய இன்றைக்கு ஆவலோடு இருக்கிறார். Even today the Lord is able to do these things for you with great zeal. உங்களை பார்க்கிறவர்களும் அப்படித்தான் ஏதோ உன்னுடைய முகத்தில் தெரிகிறதே என்று சொல்ல போகிறார்கள். Even those who look at you the same way, they are going to say, I can see something in your face. அப்படி ஆண்டவர் உங்களையும்
அவரை போலவே மாற்ற இன்றைக்கு இறங்கி வருவார். The same way the Lord is going to come down to change you just like Him. மூன்றாவதாக அவருடைய நேச வைராக்கியம் என்ன செய்கிறது? Thirdly, what is the zeal of His love is doing? அவரை போலவே பிரகாசிக்க செய்கிறதா. It is helping us to glow just like Him. சங்கீதம் 118:27 அதை பார்க்கிறோம். We can see that in Psalms 118. கர்த்தரே நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Lord is the God who makes us shine. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி நம்மை பிரகாசிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். He is washing us, cleansing us and making us a righteous man. யோவான் 8:12 இயேசுவானவர் சொன்னார், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று. Even in John 8:18 Jesus says, I am the light of the world. இதே போல மோசேக்கு அந்த கிருபையை கொடுத்தார். Even the same way He gave the grace for Moses. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்கும்படி ஆண்டவர் செய்தார். Even when Moses was leading the people of Israel, the Lord made the face of Moses to shine and glow. பழைய ஏற்பாட்டு காலத்து மோசேக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுப்பாரானால் நமக்கு எவ்வளவு அதிகமாக கொடுப்பார் அல்லவா? If God is able to bless Moses in the Old Testament, how much more the Lord is able to give us today. இன்றைக்கு நாமும் கேட்போம் பிரியமானவர்களே. Even today we also shall ask the Lord, my beloved ones. இந்தியாவிலே ஒரு தேவ மனிதர் லாரி என்று ஒருவர் இருந்தார். There was a man of God in India called Larry. அவர் ஆவியினாலே நிரப்பப்பட்டு அற்புதங்களை அதிகமாக செய்து கொண்டிருந்தார். He was filled with the Holy Spirit and was doing many miracles. அவர் சொல்வதெல்லாம் ஆண்டவர் அப்படியே செய்வார். Whatever he says, the Lord will do it exactly. சாதாரணமாக ரோட்டிலே பஸ்ஸிலே நடந்து ஏதாவது மற்ற மனிதர்களிடத்திலே சாதாரணமாக சொல்வதை கூட ஆண்டவர் அப்படியே செய்து வந்தார். Whenever he's walking along the streets, even in the bus, whatever he speaks just normally, the Lord will do it just like that. ஒரு முறை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இட்லி சாப்பிட்டு கொண்டிருந்தார். Once he was in a restaurant eating idli. அப்பொழுது ஒரு சகோதரி அவரிடத்திலே போய், ஐயா எனக்கு உதவி செய்யும், எங்கள் குடும்பத்திலே ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, நீர்தான் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். At that time one sister went to him and said, please help us, you are the one who should pray for us, there are so much of problems in my family. அவ்வளவுதான், அவர் அதே இட்லி கையோடு அந்த அம்மாவுடைய தலை மீது வைத்தார். He just took the same hand that was eating idli and prayed, put the hand upon the lady. என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened? அதே இடத்திலே அந்த சகோதரி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். At the same place the woman was filled with the Holy Spirit. துள்ளி குதித்தார்கள். She was jumping with joy. ஐயோ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. I am so happy. ஆண்டவருடைய பிரச்சனை எல்லாம் மாற்றி போட்டார் என்று ஆனந்தமாக அவர்கள் திரும்பி போனார்கள். She said that the Lord has changed all my problems and with joy she left the place. இதே வல்லமையோடு ஆண்டவர் உங்களையும் பிரகாசிக்க செய்வார் பிரியமானவர்களே. The Lord is also able to make you shine with this same power. ஆண்டவர் எங்கள் ஊழியத்திலே அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். God has given us in our ministry the grace. ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மழை போல இறங்குகிறார். Whenever we pray, the Holy Spirit comes down in us like a rain. ஏனென்றால் ஆண்டவர் அப்படி வாக்கு பண்ணி இருக்கிறார். Because God, Lord has given His word like that. அப்போஸ்தலர் 2:17 சொல்லுகிறது. In Acts chapter 2:17 it is said like that. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. In the last days I shall pour out my spirit in all people. அதே போல ஆண்டவர் இந்த நாட்களிலே செய்து கொண்டு வருகிறார் பிரியமானவர்களே. In the same way the Lord is doing these things these days. இன்றைக்கு நாமும் அந்த கிருபையை கேட்போம். Even today we also ask for that grace. ஆண்டவரே, நான் எனக்கே பிரயோஜனமாக இல்லாதபடி, Lord, do not make me just useful for myself. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பிரகாசிக்கிற ஒரு விளக்காக என்னை மாற்றும் என்று கேட்போம். But change me to a light, a lamp that is more useful to others. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கி பிரகாசிக்க செய்ய போகிறார். When we call upon the Lord is going to change us. He is going to cleanse us and make us righteous
and shine. நாம் கேட்காமல் போனாலும் கூட ஆண்டவருடைய நேச வைராக்கியம் அதை செய்யும். Even if we don't ask also, because of the zeal and the love that God has for us, it will do for us. இன்றைக்கு நான் உங்களுக்காக அதற்காக ஜெபித்து வந்திருக்கிறேன். Today I have come here for that and to pray for that. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Shall we stand up and look into God? இந்த தேவ மனிதர்களைப் போல எங்களையும் மாற்றும் என்று கேட்போம். Let's ask the Lord, even like these men of God, please change us, Lord. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரே என்னையும் பரிசுத்தமாக்கும் என்று கேட்போம். Even on this holy Sunday, Lord, even make me holy. பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். The Lord will help us and cleanse us even to worship Him in the splendor of His நாம் holiness. ஸ்தோத்திரம் என்று மட்டும் சொல்லுவோம். பிரியமானவர்களே, We will just praise God. நான் பாவியா இருக்கிறேன், நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நான் அசுத்தமான காரியங்களை செய்திருக்கிறேன் என்று நம்மை நாமே குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் என் மீது வைத்திருக்கிற பாசம் மிகவும் அளவு கடந்தது, உம்முடைய நேச வைராக்கியம் அதிகமானது என்று அவரை இன்றைக்கு நேசிப்போம். பிரியமானவர்களே, Let's not say, Lord, I am a sinner, I am unworthy, I am unclean, but let's say that, Lord, your love for me is great and it has great zeal, then praise Him. ஆண்டவர் நம்மை குறை கண்டுபிடிக்கிறவர் அல்ல. The Lord does not find faults in us. என் பிள்ளை தங்கம் என்று சொல்லுவார். He will say, my child is like a gold. என் பிள்ளை நல்ல பிள்ளை என்று சொல்லுவார். He will say, my child is very good. இப்பொழுது நம்மையே ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போமா? Shall we commit ourselves to the Lord? ஆண்டவருடைய நேச வைராக்கியம் நம்மை இன்றைக்கு நிரப்பட்டும். The zeal of God's love shall fill us. ஸ்தோத்திரம் அப்பா. Praise God. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. Oh God, we thank இந்த you. இடத்திலே நீர் இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. We thank you because you are here in our midst, Lord. இப்பொழுது ஒவ்வொரு பேரையும் கழுவும் அப்பா. Even now wash everyone, Lord. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது இந்த காரியம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. Oh Lord, it is said that whenever we call in Jesus' name, these things will happen. ஆண்டவராகிய இயேசுவே நீரே எங்களுக்கு அடைக்கலம். Oh Lord Jesus, you are our refuge. உமக்கு அடைக்கலமாக உமது செட்டிகளின் நிழலிலே வந்த பொழுது நீர் அவளுக்கு நிறைவான பலனை கொடுத்தீர் சுவாமி. Even when Ruth came under your refuge, you gave her the full blessings. அதே போல உமது பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் சுவாமி. The same way your children has come to உம்முடைய you. செட்டிகளின் நிழலுக்குள்ளே வந்திருக்கிறார்கள் They சுவாமி. have come under the covering of your wings, Lord. இப்பொழுதும் நிரப்புவீராக. Even now fill them, Lord. உம்முடைய நேச வைராக்கியத்தினாலே நிரப்புவீராக. Fill them with the great zeal of your love, Father. உமது பிள்ளைகளுக்குள்ளாக வாசமா இருக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. The one who are dwelling in them, you are not a normal person. நீர் வல்லமை உள்ள You தேவன். are a mighty God. நீர் பராக்கிரமம் உள்ள You தேவன். are a wonderful God. இந்த வேளையில இறங்கி வாரும் சுவாமி. Even now come down, Lord. நிரப்புவீராக. May you fill them, Lord. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. Everyone, Lord. உம்முடைய அன்பின் கரம் இறங்குவதாக. May your loving hand come upon them, Lord. ஒவ்வொருவர் தலையின் மீதும் இறங்குவதாக. May touch every one of their heads, உம்முடைய Lord. புதிய அபிஷேகம் May இறங்குவதாக. your new anointing come upon them, Lord. உம்முடைய வல்லமை May இறங்குவதாக. your power come down, Lord. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வாழ வைக்கிறபடி அபிஷேகம் இறங்குவதாக. May your anointing come upon them to help them to live, Lord. இப்பொழுது நிரப்பும் சுவாமி. Even fill them now, Lord. இப்பொழுது நிரப்புவீராக. Fill them now, Lord. உம்முடைய நேச வைராக்கியத்தினாலே நிரப்புவீராக. Fill them with your great zeal of love. எல்லா விதமான பயங்களையும் எடுத்து போடும் சுவாமி. Remove all kinds of fear, Lord. எதிர்காலத்தை குறித்த பயம், The fear of their future. இருளின் நிமித்தமாக இருக்கிற பயங்கள், Fear of in the darkness. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளின் நிமித்தம் பயம், The fear of the problems in the family. எல்லாவற்றையும் எடுத்து போடும் சுவாமி. Remove everything, Lord. எடுத்து போடும். Remove everything. இந்த வேளையில நீர் அவர்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இறங்குவீராக. Even in now you might come down in them, Lord, as a powerful and mighty
இறங்குவீராக. Come down, O Lord. ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? Shall we praise ஆண்டவருக்கு God? நன்றி என்று Shall we சொல்லுவோமா? thank God? ஆண்டவர் உங்களை நிரப்பிக் The கொண்டிருக்கிறார். Lord is filling you. இப்பொழுதும் நிரப்பிக் The கொண்டிருக்கிறார். Lord is filling you. ஒரு அன்பின் அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. His Lord's anointing is coming upon you. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், We praise you, Lord. ஸ்தோத்திரம் அப்பா. Praise you, Father. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise you, Lord. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக Yes. உமக்கு நன்றி. Yes, Lord. Thank you for filling everybody who's here. நன்றி, Thank you, Lord. நன்றி, Thank you, Lord. நன்றி. Thank you, Lord. Fill them, Lord. நிரப்பும் ஆண்டவரே. Fill them, Master. நிரப்பும் ஆண்டவரே, அளவில்லாமற் போக மட்டும் நிரப்புவீராக. Yes, Lord. Fill them, Lord Jesus. Lord, let their cup run over. பாத்திரம் வழிந்தோடும்படியாக ஆண்டவரே. உம்முடைய எண்ணெயினாலே அபிஷேகம் செய்வீராக. Anoint them with your oil, Lord. இந்த வேளையிலே இறங்குவீராக. Even now, Father, come down. இறங்குவீராக. Come down, O Lord. ஆண்டவரே, எல்லா கவலைகளையும் பாரங்களையும் எடுத்து போடும். Take away all fears, all problems, Lord. உம்முடைய பலத்த கரம் இறங்குவதாக. May your mighty hand come down. ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ வைக்கும் கரம் இறங்குவதாக. May the hand of that lets every family leave, Father. நிரப்போம், Fill them. நிரப்போம், Fill them. நிரப்போம். Fill them, Lord. உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் May சுவாமி. your blessings come down, Lord. இறங்கட்டும் அப்பா. May it come down. வானத்தின் பலகணிகளை திறந்து அளவில்லாமற் போக்கு மட்டும் நிரப்புவீராக. May you open the heavens and fill them, Father. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது பிள்ளைகள் இதே இடத்திலே எழும்பி பிரகாசிக்கும்படியான உம்முடைய வல்லமையினாலே நிரப்புவீராக. Give them the power, Father, to rise up and do great things in this உம்முடைய place. வரங்களினாலே நிரப்புவீராக. Fill them with your giftings, Lord. ஆண்டவரே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. You said that even last days you will pour your spirit upon all people. ஊற்றும். Pour, Lord. இப்பொழுது இறங்கும் சுவாமி. Come now, Lord. ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. All these are your children. ஆண்டவரே, இந்த நாளிலே நினைத்து ஆசீர்வதிப்பீராக. You may take and bless them, Lord. சுவாமி, தேவையோடு வந்திருக்கிற நமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. Those children have come in greatly. Bless them, Lord. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று வந்திருக்கிற நமது பிள்ளைகளுக்கு நீர்தான் அடைக்கலம் அப்பா. Those who have come here without anyone's help, Father, you are the நிறைவான பலனை கொடுப்பீராக. Give them full blessings. நிறைவான பலனை கொடுப்பீராக. Full blessings, Lord. நிறைவானது வரும் பொழுது When full things come, Father, Lord, குறைவானது ஒழிந்து போகும். the weaker things will go off. குறைவானது ஒழிந்து போகும். The weaker things shall perish. குறைவான எல்லாம் ஒழிந்து போவதாக. The weaker things shall perish. இயேசுவின் நாமத்தினாலே, In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே In Jesus' name. ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிப்பீராக. May you cleanse and save everyone. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் கழுவும் சுவாமி. May you wash everyone with your blood, Lord. அப்பா, அவர்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைவதாக. Whatever sickness they have in their flesh shall it leave. ஆண்டவரே, அவர்கள் சரீரத்தில் இருக்கிற கட்டிகள், கேன்சர்கள் எல்லாம் கரைந்து போவதாக. The cancers and the tumors that they have in their body shall it perish. எல்லா வலிகளையும் எடுத்து போடும் சுவாமி. They remove all pains, Lord. வயிற்றில் இருக்கிற கோளாறுகளை எடுத்து போடும் சுவாமி. Remove all troubles in the stomach. ஒவ்வொரு உறுப்புகளையும் தொடுவீராக. May you touch every organ. இப்பொழுது தொடுவீராக. Now you touch every வல்லமை organ. இறங்குவதாக. May your power come down. இறங்கட்டும். May your power come down, ஆண்டவரே, Lord. குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து போடும் சுவாமி. Remove all problems in the families, Lord. சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினாலே நிரப்புவீராக. Fill them with the peace and joy, Lord. என்னுடைய குடும்பத்தார் ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறார்களே என்று கவலையோடு வந்திருக்கிற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி. Look at those children who are filled with sadness for not having their families here. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே அவர்கள் உண்மையாக இருக்கும்படியாக
இப்பொழுது ஒவ்வொருவரையும் ரட்சியும் சுவாமி. Even now save everyone, Father, to be faithful unto you. ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. Pray for every soul, Lord. ஆண்டவரே, அவர்களை இழுத்துக்கொண்டு வருவீராக. Draw them, Lord Jesus. இழுத்துக்கொண்டு வாரோம் சுவாமி. Draw them near, Lord உம்முடைய Jesus. அன்பினாலே நிரப்புவீராக. Fill them with your love, Lord. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக பெற்றோராக இருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் உடைய வல்லமை இறங்குவதாக. Even his husband or wife or children, wherever it is, may your spirit come down upon them. கீழ்ப்படியாத குணங்களை எடுத்து போடும் சுவாமி. Remove all disobedience, Lord. ஆண்டவரே, உடைய வல்லமை இறங்குவதாக. May your power come down. இப்பொழுது ஒவ்வொருவர் வீட்டிற்குள்ளே உடைய ரட்சிப்பு வருவதாக. May your salvation come into every family, Lord. இப்பொழுது Now ஒவ்வொரு வீடும் உடைய பிரசன்னத்தினாலே நிரம்புவதாக. may every home be filled with your presence, Lord. எல்லா அசுத்த ஆவிகளும் ஓடுவதாக. May every unclean spirit is removed இயேசுவின் நாமத்தினால் in Jesus' name. எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அறுத்து கொடுக்கிறேன். Break every cords in Jesus' name. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக. No weapon formed against them shall prosper. ஹல்லேலூயா. Hallelujah. நன்றி சுவாமி. Thank you, Jesus. நன்றி அப்பா. Thank you, Lord. யூரினரி இன்ஃபெக்ஷனை எடுத்து போடும் சுவாமி. Remove all their problems, Lord. ஆண்டவரே, லிவரை தொடுமப்பா. Touch your liver, Lord. தொடும் சுவாமி. Touch your liver, அது Lord. இப்பொழுது நார்மலாக செயல்படுவதாக. Help it to function normally, Lord. கிட்னியை தொடும் சுவாமி. Touch the kidneys, Lord. இருதயத்தை தொடுமப்பா. Touch the heart, Lord. இப்பொழுது உம்முடைய வல்லமை May இறங்கட்டும் your சுவாமி. power come down now, Lord. தலை வலிகளை எடுத்து போடும். Remove all headaches, Lord. எல்லா சைனஸ்களையும் எடுத்து போடும் சுவாமி. Remove all sinus, Lord. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. May your power come down, Lord. சுகமாக்குகிற வல்லமை May your இறங்கட்டும். power of healing come down, Lord. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் I சுவாமி. pray for everyone who is sick, Lord. தடவி கொடுத்து சுகமாக்கும் அப்பா. Yes, Lord. Touch them and heal them, Lord. வல்லமையோடு இறங்கி வருவீராக. Come down in your mighty presence, Lord. வல்லமையோடு இறங்கி Come down in your வருவீராக. mighty presence, Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சுகத்தை நன்மை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எடுத்துக் கொள்கிறோம். We receive the power of your blessings in your healing. இந்த ஆலயத்தை ஆசீர்வதியும் சுவாமி. Bless this church, Lord. அன்போடு இந்த இயேசு அளிக்கிறார் ஊழியத்திற்கு திறந்து கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்தை ஆசீர்வதியும் சுவாமி. Bless this church who has opened up for Jesus Christ Ministries, Lord. பாஸ்டரை ஆசீர்வதியும் அப்பா. Bless the pastor, Lord. அன்பு சகோதரியை ஆசீர்வதியும் Bless the சுவாமி. dear sister, Lord. பிள்ளைகளை ஆசீர்வதியும் Bless அப்பா. the children, Lord. ஆண்டவரே, இந்த எல்லையை பெரிதாக்கும் சுவாமி. Extend the borders, Lord. பெரிதாக்கும் அப்பா. Extend your borders, Lord. பெரிதாக்கும் சுவாமி. Extend your borders, Lord. மனதார ஆசீர்வதியும். Lord, we bless them, Father. உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு கூட வரும் நாட்களிலே நிலைத்திருப்பதாக. May your loving hand be with us, Lord, even in the ஆசீர்வாதம் coming days. நிலைத்திருப்பதாக. Your blessings be with us even in the coming ஆண்டவரே, days. எங்களை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்வீராக. Guard us, Lord, with your holiness, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray.